கலையுலகத்தைச் சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கம். நடிகர்கள்லேயே ரொம்பவும் உயரமான நடிகர், இந்த துறையிலும் மிக உயர்ந்த இடத்தை பிடிப்பதற்காக முதல்ல வாழ்த்து சொல்லிக்கிறேன். திரைப்படத்துறையில் ஹீரோக்களுடைய குழந்தைங்க வாரிசாக சாதனை பண்ணுறது புது விஷயம் இல்லை. ராஜ் கபூரில் ஆரம்பிக்கும் போது ரிஷி கபூர் வந்தான். அதுக்கப்புறம் சுனில் தத்துக்கு சஞ்சய் தத் வந்தான். தர்மேந்திராவுக்கு சன்னி டியோல் வந்தான். அமிதாப்புக்கு அபிஷேக் பச்சன், ராகேஷ் ரோஷனுக்கு ரித்திக் ரோஷன். அப்படி தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவாஜிக்கு பிரபு, முத்துராமன் சாருக்கு கார்த்திகை, எம்ஆர் ராதா அவர்களுக்கு வாசு ராதாரவி, ரவிச்சந்திரன் அவர்களுக்கு விஜயகுமார் அவர்களுக்கு சத்யராஜுக்கு சிவகுமாருக்கு எல்லாருக்குமே வாரிசுகள் நிறையா பண்ணுறாங்க. அது மாதிரி வாரிசுகள் வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த சண்முக பாண்டியன் யாரை குருவாக ஏற்றுக்கலாம்னா தைரியமாக சந்தேகம் இல்லாமல் அவங்க அப்பாவை குருவாக ஏற்றுக்கலாம். ஆனால் அதை விட அவருக்கு வேறு யாருமே தேவையில்லை. அவருக்கு உடம்பை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டார்னா அந்த படத்துடைய ஃபோட்டோ இல்லை ப்ரெஸ் ஃபோட்டோ பற்றிய தூர தேடி முழக்கத்துடைய ஃபோட்டோ ஒன்று வாங்கி தயவுசெய்து அவர் ரூமில் மாட்டிக்கிட்டோம். அதாவது மதுரில் வீரபத்திரன், அக்னி வீரபத்திரன், அகோர வீரபத்திரன் சிலைகள்லாம் நான் 1962 படம் வரைஞ்சவன். அந்த மாதிரி கருந்தேக்கில் செஞ்ச சிலை மாதிரி இருப்பார் விஜயகாந்த் அந்த தூர தேடி முழக்கத்தில். அந்த படத்தை தயவு செய்து அவர் ரூமில் வச்சுக்கிட்டு அதை பார்த்து உடம்பை எப்படி வச்சுக்கணும், எப்படி உடற்பயிற்சி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுபோல் நல்ல ஒழுக்கம், நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் அதுக்கும் அவர் தான் உதாரணம். மதுரையில் இருக்கும்போதே ரைஸ் மில்லில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நண்பர்களோடு வாழ்வது ரொம்ப பிடிச்ச விஷயம். நண்பர்களுக்கு சாப்பாடு போடுறது இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம். இங்கே ரோகிணி ஹோட்டலில் சாதாரண ரூமில் அவர் ஆரம்பித்து அப்புறம் அந்த கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபுல்லாத்தையும் பிடிச்சி அதுலேயே நண்பர்களை தங்க வச்சு பக்கத்தில் பர்ணசாலை மாதிரி 2 குடிசைகளை கட்டி, ஒரு குடிசையில் வடலூர் வள்ளலார் சுவாமிகள் மடத்தில் எப்படி அணையாத நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், சாப்பாடு செஞ்சு போடணும். அந்த மாதிரி வர நண்பர்களாக எந்த நண்பர்கள் வந்தாலும் சரி அந்த பர்ணசாலையை சாப்பிடலாம். அந்த மாதிரி தொடர்ந்து சாப்பாடு போட்ட ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள். அதுமாதிரி முன்னாடி ஒரு பர்ணசாலை, அதில் நண்பர்களோட அளவலாவது ரொம்ப பிடிக்கும். ஷூட்டிங்கு போயிட்டு பார்த்தானா ஏசி ரூம் ஃபுல்லாக யாராக இருக்கான்னு தெரியாது அவருக்கு. தன்னுடைய ஏசி ரூமுக்குள்ளே போய் யாராக இருக்கான்னு பார்க்காம ரூம் கொடுக்கணும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு இந்த பர்ணசாலையில் குடிசையில் கீழே பாயை விரித்து போட்டு தலைகணிகளில் கையை தலைக்கு வச்சுட்டு படுத்துக்கிற ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அந்த மாதிரி பண்புகளை நீ வளர்த்துக்கணும். அது சாதாரண விஷயம் நினச்சிக்காதே. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திரையுலகமே பயந்து போய் நடுங்கி போய் அடுத்தாத்த எலெக்ஷன் வரப்போகுது, இந்த நேரத்தில் கலைஞர்களுக்கு 50வது ஆண்டு விழாவை இந்த மனிதன் கொண்டாடுகிறானே, முடிவு வேறமாக இருந்தால் என்ன செய்வது என்று நடுங்கி கொண்டிருந்த போது இந்த மனிதன் துணிந்து கலைஞர்களுக்கு 50வது ஆண்டு விழாவை கடற்கரை நடத்தி காட்டினான். 5 பைசா 10 பைசா இல்லை, வசூல் என்னானாலும் சரி என்று 15 லட்சம் 20 லட்சம் ரூபாய் கை பணத்தை போட்டு கலைஞர்களுக்கு 5 அடி 6 அங்குலத்துக்கு ஒரு பேனாவை ப்ரெசென்ட் பண்ணி ஒரு விழா எடுத்து காட்டினான். ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு செஞ்சே தேரணுங்கிறது அவருடைய கேரக்டர் அது. அதே மாதிரி ரஜினி அவர்கள் உச்சத்தில் இருக்கிறாரு, கமல் அவர்கள் உச்சத்தில் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இணையாக சம்பளம் வாங்கி கொண்டு அவர்களை விட பிஸியாக இருக்கிற காலகட்டத்திலே நடிகர் சங்க தலைவராக இருந்து கொண்டு ஒவ்வொரு நடிகரை வீட்லையும் போய் ஈகோ பார்க்காம சமணம் போட்டு கீழே உட்காந்துக்கிட்டு, அண்ணே நம்ம போயிடலாம்ண்ணே, இந்த நிகழ்ச்சி போய்த்தாண்ணே, நிறைய கடன் இருக்குண்ணே, நீங்கள் வாங்க ரஜினி வீடு கமல் வீடு சேர்லாம் கிடையாது, தரையில் உட்காந்துக்கிட்டு அண்ணா நீங்கள் வரீங்க, எனக்கு தெரியாது நீங்கள் வரீங்கன்னு அப்படி அன்போடு கெஞ்சி கூத்தாடி அத்தனை நடிகளையும் கூட்டி மலேசியா நிகழ்ச்சி அந்த கடன் நிலைத்த மாமனிதன். இந்த நல்ல பண்புகளை எல்லாம் நட்பண்புகளை எல்லாம் அப்பாட்ட கற்றுக்கணும். சும்மா நடிப்புலாம் ஓகே, நடிப்பில் அது இன்னைக்கு பிரமாதம் பண்ணிடுவேன். இந்த பண்புகள் தான் உண்மை உயர்த்தும். அதை தொடர்ந்து செய்ய வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.